நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் போகிறதும் தெரியாது. மெனுலாம் வந்து காலையிலே நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். என்னென்ன சமைக்கணும், என்னென்ன போடணும் எல்லாமே மெனுனா காலையில் 6 மணிக்கெலாம் அந்த சொல்லிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே வேலையும் பார்க்குறீங்க? இங்கே பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஓகே, பாத்திரம் க்ளீன் பண்ணுறது என்னோட மெயின் ஒர்க் இங்கே. ஓ, எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தான்? குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க எல்லாம். நான் ஒன்றும் இல்லை, இது குடும்பத்தில் இருக்கிறவங்க. எவ்வளோ வடை போடுவீங்க ஒரு நாளைக்கு? 5 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு 60 கிலோ சாப்பாடு பிடிக்கும். வேலையும் பார்க்குறோம், சேவையாகவும் இருக்கும்போது ரொம்ப. ஆனால் ஃபஸ்ட்டு 5 கிலோவே முடியாது நீங்கள், இப்போ 50 கிலோ வரைக்கும் செய்கிறீங்க. எனக்கு அப்போ தெரியாதுமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க? என்னக்கா இங்கே வேலை பார்க்குறீங்க நீங்கள்? நான் இங்கே வந்து 1 இயராக வேலை செய்கிறேன். நான் இங்கே இன்சார்ஜாக இருக்கேன். ஓகேக்கா. இங்கே ரொட்டீன் எப்படிக்கா இருக்கும்? இங்கே டெய்லியும் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் மூலிகை காஃபின்னு ஒன்று கொடுப்போம் நாங்கள். ஓகே. அதுக்கப்புறம் வந்து 8:30 மணிக்கு ஒரு 150 பேருக்கு வெரைட்டியாக டிஃபன் கொடுப்போம். ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு கிச்சடி, ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு பிரிஞ்சி, ஒரு நாளைக்கு சாதம், காரக்குழம்பு. அவங்க மக்கள் எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு அவல் உப்பா போகான்னு சொல்லுவாங்க, அது கொடுப்போம் நாங்கள். அந்த அவல், ஆமாம், ஸ்நாக்ஸு. அது வந்து தொன்னையில் கொடுப்போம். அது வந்து ஒரு 50 பேருக்கு தருவோம். அதுக்கப்புறம் 1 மணிக்கு சாதம், சாம்பார், ரசம், பொரியல் இல்லாட்டி அப்பளம், இல்லாட்டி வடை, ஏதாவது ஒன்று, ஒரு ஸ்வீட்டோட சாப்பாடு போட்டுருவோம். அதெல்லாம் பிளேட்டில் தான் கொடுப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு சுண்டல் தருவோம். சுண்டல் முடிஞ்சோடனே மறுபடியும் 6:30 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு, சாதம், சாம்பார், ரசம் சாப்பாடு. ஓகே. டிஃபன் அது மாறுமா? நைட் சாப்பாடு? நைட்டு சாப்பாடு தான். மத்தியானம் என்ன போடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் நைட்டும். சூப்பருக்கா. இது வாரத்தில் 7 நாளும்? ஒரு நாள் கூட இது கிடையாது. ரெண்டாவது அவுட் சைட் ஃபுட் இங்கே அலோடு கிடையாது. எப்பயுமே இங்கே சமைக்கிற பொருள் மட்டும்தான் வள்ளல் இல்லத்தில் நாங்கள் தருவோம். ஓகே. இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் எப்படிக்கா? அது அப்படியே தானாக அமைஞ்சிடுச்சுங்க. இது நம்மளாம் இது பண்ணதில்லை, பிளான் பண்ணதில்லை. ஓகே. இங்கே வேலை பார்க்குறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அது வந்து ஒரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை பார்க்குறவங்கள நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சேவையாக பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் போகிறதும் தெரியாது. அந்த மக்களை பார்க்கும்போது அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது இன்னும் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதான் நாங்கள் தேடுறோம். அது மட்டும்தான் எங்களுக்கு நிற்கிதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்துட்டால் இந்த டைம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புற வரையும் எங்களுக்கு எங்கள் வீட்டை பற்றி எண்ணமே வராது. இங்கே எண்ணம் தான் இருக்கும் ஃபுல்லாக. உங்கள் வள்ளல் இல்லத்தோட முக்கியமான நோக்கம் என்னதுக்கா? பசியோடு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும். ஏனோ தானோம்ல எதையும் செஞ்சு தரக்கூடாது. அதில் எவ்வளோ கேர் எடுத்து எவ்வளோ ஸ்பெஷலாக தர முடியுமோ, டேஸ்ட் இருக்கணும் மெயினாக. அவங்களுக்கு வீட்டில் கிடைக்கிறத விட பெஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கிருஷ்ணா. ஓகே. நீங்கள் என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? நான் வந்து இங்கே தான் ஃபுல் மேனேஜ்மெண்ட் நான் தான் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. இங்கே இப்போ மெனுலாம் எப்படின்னு இருக்கும்? எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க? மெனுலாம் எப்படி இருக்கும்? ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். மெனுலாம் வந்து காலையிலே நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். என்னென்ன சமைக்கணும், என்னென்ன போடணும் எல்லாமே மெனுனா காலையில் 6 மணிக்கெலாம் அந்த சொல்லிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. என்னென்ன பொருள் தேவை எல்லாமே அரை பண்ணி காலையில் கொடுத்துருவேன். 4 வருஷமாக நீங்கள் தான் மேனேஜராக இருக்கீங்க? ஆமாம், நான் தான் மேனேஜர். சூப்பர்ண்ணா. ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு எத்தனை பேர்லேருந்து ஆரம்பிச்சிங்கண்ணா? ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 4 கிலோ 5 கிலோ போட்டோம். அப்போது ஒரு 50-60 பேர்கிட்ட சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அது எந்த அளவுக்கு வந்திருக்கு? இப்போ ஒரு 600 பீப்புள் கிட்ட சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு. ஆமாம், 3 வேலையை சேர்த்து. காலையில், மத்தியானம், ஈவினிங் 3 வேலையும் சேர்த்து 3 வேளைக்கு சாப்பாடு போடுறோம். ஆமாம், சாப்பாடு. அதாவது ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. ஆமாம், காலையில் டிஃபன் போட்டு முடிப்பாங்க. 9 முடிஞ்சிடும். 10 மணிக்கு வந்து போகான்ற ஒரு ஸ்நாக்ஸ், அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்நாக்ஸ் அது ரொம்ப. போகானா என்னது? போகானா நம்ம அவல் இருக்குல்ல, அவலில் வந்து சில விட்டமின்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு இது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதோட ஃபவுண்டர் யாருன்னா? வள்ளல் இல்லம். வள்ளல் இல்லம் ஃபவுண்டர் வந்து ஜெயபிரகாஷ். அவர் தான் எங்களுடைய ஃபவுண்டரு. நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்த வள்ளல் இல்லம் ஆரம்பிச்சு அவர் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடணும்னு அவரோட ஆசை. அது இப்போ ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் 1 லட்சம் பேர் கண்டிப்பாக போடுவார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு போடணும்னு அவரோட ஆசை. அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. அது கண்டிப்பாக நடந்துடும் ஒரு நாள். சரி, ஓகேண்ணா. 2 மணி நேரத்தில் சமைச்சிருவாங்க. 11 மணிக்கு வருவாங்க. 2 மணி நேரத்தில் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதான் எல்லாம் ஒரு சந்தோஷமா, எல்லாம் ஒரு சேவை மனப்பான்மையோட தான் வேலை பார்க்குறாங்க. இங்கே வந்து வேலைன்னு செய்யல எல்லாமே. இங்கே வந்து ஒரு குடும்பமாக தான் நினைக்கிறாங்க. அக்கா, தங்கச்சி, சித்தி அது மாதிரி தான் ஃபுல்லாக வேலை செய்கிறோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் வேலை செய்கிறோம்.
இப்போ நான் வேலை செய்கிறேன், எங்கள் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க. ஓகே. அது மாரி நான் இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு சேவையாக தான் செய்கிறேன் எல்லாரும் பண்ணுங்க. அதான் எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோட தான் செய்றாங்க. ஆமா. அது ஒரு வெறுப்பு சமைக்கிறோம்னு இப்போ நம்ம சமைச்சு போடும்போது மற்றவங்க சாப்பிட்றாங்கல்ல, அதில் வர சந்தோஷமே எனக்கு. நான் சாப்பிடல விட மற்றவங்க சாப்பிட்றாங்க, அதுதான் மெயின் எனக்கு. ஆமா, கண்டிப்பாண்ணே. வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார், என்னோட பேர் விஸ்வநாதன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே வேலையும் பார்க்குறீங்க? இங்கே பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஓகே. பாத்திரம் க்ளீன் பண்ணுறது என்னோட மெயின் ஒர்க் இங்கே. ஓகே. இங்கே ரெகுலராக வந்து சாப்பிடுவேன். ஸோ அப்போ இங்கே ஜாப் இருக்குன்னாங்க. சரி ஓகே, பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, படிச்சுட்டு இருக்கீங்க, இங்கே பார்ட் டைம் வேலையும் பார்க்குறீங்க. ஆமாம், பாக்கெட் மணி மாதிரி கிடைக்கும்ல அது. ஓகே ஓகே ஓகே. இந்த வேலை செய்யறதுல உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ஏன்னா நிறைய பேர் சேவன் தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஆமாம், நல்லது தானே. எந்த வேலை செஞ்சாலும் அதை கரெக்டாக செய்யணும். அது இங்கே நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ சர்வீஸ் பண்ணுறப்பெல்லாம் கூட ஒரு ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறது, நல்லா சிரிச்சுக்கிட்டே சர்வீஸ் பண்ணுறது, நல்ல சகிப்புத்தன்மை இங்கே கொஞ்சம் வளர்த்துக்கலாம். ஏன்னா வள்ளல் சபைங்கிறதுனாலே வந்து நம்ம எல்லாருமேலே அன்பு காட்டணும், அது மாதிரி எல்லா உயிர்கள் மேலே அன்பு காட்டணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் வள்ளலார். ஸோ இங்கே வர்றது கொஞ்சம் சகிப்புத்தன்மை அதிகமாக, அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். யாரு மேலேயும் வந்து ஒரு கோவப்படக்கூடாது, கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா பொலைட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ அதிங்க நான் வந்து நல்லா அதை பற்றி யோசிக்கிறேன் இங்கே. ஓகேண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மெயினாக பாத்திரம் க்ளீன் பண்ணுறது தான் என்னோட ஒர்க்கு. ஓகேண்ணா. மதியானம் ஒரு 1 o'clock வந்துட்டு ஒரு 4 o'clock போவேன். திரும்ப ஈவினிங் ஒரு 6:30 வந்துட்டு 7:30, 8 o'clock மாதிரி போவேன். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. என் பேர் ஜெயபிரகாஷ். எதனால உங்களுக்கு இது மாதிரி வள்ளல் இல்லம் தொடங்கி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு? சின்ன வயசுலேருந்து எங்களோட ஒரு 35 பசங்க இருப்பாங்க. அந்த ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து உங்க கூடயே என் கூடயே இருப்பானுங்க. இந்த ஐஸ் விற்பாங்கல்ல. ஆமாம். இந்த பிடி பீரியட்லாம் வரல, அப்போ வெளியே வரும்போது ஐஸ் அந்த பெட்டியில் தள்ளின்னு வரோம் தெரியுமா? 4 சக்கர வண்டி 2 சக்கர வண்டியா? ஆமாம், தள்ளின்னு வரோம்ல. ஐஸ் வாங்குறதுல ஒரு 25% 30% நான் வாங்கி கொடுப்பேன் டெய்லியும். ஓகே. ஒரு 35% அந்த ஐஸ் பெட்டியே காலி ஆகிடும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் கூட ஒரு கும்பலையே சுற்றின்னு இருக்கேன் என் பின்னாலேயே. அது சின்ன வயசுலேருந்து வந்தது தான் இது. ஓகே. இது இன்னைக்கு வரல, அது சின்ன வயசுலேருந்தே வந்தது தான். எப்படியா தொடங்குனீங்க இங்கே? ஒருத்தர் தீனதயாளன்னு ஒருத்தரும் ஒரு சுப்பிரமணியன்னு ஒருத்தர் வந்தாங்க. வள்ளலார் கோயில் வைக்க போகிறப்பா இடம் தான் கொடுக்குறான்னு கேட்டாங்க. இல்லை ஏன் நானே அந்த லைனில் தாடுறேன், நீங்கள் எவ்வளோ நாள் யாருக்கு? அவங்க இப்போ தான் ஒரு 5 வருஷமாக போகிறாங்க. இது ஐயா நான்லாம் ஒரு 20 வருஷமாக நான் அந்த லைனில் இருக்கிறேன். ஓகே. இது நானே பண்ணலான்னு இருக்கிறேன். உடனே என் கூட வாங்க, நம்ம சேர்ந்து பண்ணலாம். கூட வாங்க, நான் பண்ணுறேன், நீங்கள் கூட இருங்கன்னு. சரி அப்போ நீங்களே பண்ணுங்க ஐயா. இது வேணால் பண்ணுறது வேணால் பணம் வேணால் போடுறேன். நீ பணம்லாம் எதுவும் வேணாம், நீ வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் பண்ணேன். முதல்ல எத்தனை பேருக்கு? முதல்ல சுண்டல் கொடுத்தேன் ஐயா. ஈவினிங்கான சுண்டல் கொடுப்போம். ஓகே. ஒரு டேயில் ஒரு 25 பேருக்கு ஒரு 25 பேருக்கு சுண்டல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சுண்டல் கொடுப்போம். 25 பேர் மேலே இருக்கோம். ஒரு மீடியமாக ஒரு 25 பேர் ஒரு 50 பேருக்குள்ளே சுண்டல் கொடுப்போம். அப்படியே கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு எப்பயா போட ஆரம்பிச்சு? அதுக்கப்புறமா சாப்பாடு நம்ம ஒரு சாப்பாடு போடலாம், ஒரு வேளை சாப்பாடு போடலாம், மதியானத்தில் சாப்பாடு போடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி ஒருத்தர் என்ன சொன்னார் ஐயா, ஒருத்தர் சுப்பிரமணியன்றவர் ஒரு அவருடைய விவசாயம் பண்ண இடத்துல ஒரு 1000 கிலோ அரிசி கொடுத்தார். ஓகே. அரிசி கொடுத்தாரு. அப்புறம் அவர் மல்லிகை கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி போதார். மற்ற என்கிட்ட இந்த பொருள் எல்லாமே என்கிட்ட இருந்தது. எல்லாமே இந்த செய்கிற சாமான் ஃபுல்லாக எல்லாமே காசு போட்டு வாங்கிட்டு வந்து பண்ணணும். அப்படியே பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு சாப்பாடு. சூப்பர். அந்த இது போட்டுட்டு மாதமானால் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தம்பிங்க பணம் கொடுப்போம். எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் நான் ஒன்றும் இல்லை, இது எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க. இது ரெகுலராக அவங்க பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. மக்கள் வரவங்களும் நாங்கள் யாரையும் கேட்குறதில்ல. அதுவும் வருது 5000 10,000 20,000 2000 500 1000 அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. நாங்கள் யாரையும் கேட்கறதில்ல, வந்து வாங்கி நாங்கள் பண்ணுறது. அவங்களே வந்து பார்த்துட்டு அவங்களே பார்த்து ரெகுலராக பார்க்குறாங்க. சாப்பாடு போடுறாங்க, பக்காவாக நடக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உணவு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அதை வச்சு. சூப்பர்யா. இப்போ வந்து இதில் ஸ்பெஷலாக வந்து மூலிகை டீ அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறீங்கன்னு சொன்னாங்கய்யா. இப்போ மூலிகை டீ
10 மூலிகை போடுறோம். என்னென்ன மூலிகையா? ஏலக்காய், கர்சனாலி, தூது இலை, மொசுக்க, அப்புறமா வெல்லம், அப்புறமா ஆவாரப்பூ, அப்புறமா திப்ளி, மிளகு, அப்புறமா ஒரு 10 மூலிகை போடுறேன். அதான் வாக்கிங் போகிறவங்களாம் வந்து இங்கே வெயிட் டெய்லியும் காலையில் வாக்கிங் போகிறது வந்து எல்லாருமே இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே அந்த மூலிகை டீ கோசம் இது ஒரு கூட்டமே இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே, அந்த மூலிகை டீ குடிக்கிறதுனால என்ன நன்மை நமக்கு? என்ன நன்மைனா ஐயா அவ்வளோ டேஸ்ட் ஐயா, டேஸ்ட்டு அப்படியே அது சாப்பிட்டா கொஞ்சம் சொர்க்கம் மாரி இருக்குது, சொர்க்கம் மாரி இருக்குது. அது சாப்பிட்டாவே திருப்தியாக இருக்கும். மற்றபடி இந்த டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட்டாது, இது சாப்பிட்டா ஒரு சொர்க்கம் மாரி இருக்கும் ஐயா. இது கொசம் வர ஐயா ரெகுலராக இதில் லேடிஸ் முதல் கொண்டு வராங்க, நிறைய லேடிஸ் வராங்க, அதை விரும்பி சாப்பிட்றவங்க வர்றாங்க. 3 வேளையும் சாப்பாடு போகிறோம். காலையில் பொங்கல் சாம்பார், ஒரு நாளைக்கு கிச்சடி, ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு வெஜிடபிள் ரைஸ், ஒரு நாளைக்கு புலாவ், மாறி மாறி போடுவோம் ஐயா. உப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா உப்புமா விட்டு போடாதுங்க ஐயா, மீதி எது வேணாலும் போடுவையா, டேஸ்ட்டு இவங்கள்ட்ட அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு. இப்போ அதை நிறுத்திட்டோம். வேணான்னு சொல்லிட்டாங்க, அதை நிறுத்திடுவீங்க. மக்களுடைய தான். ஓகே, அப்போ அவங்க நம்ம போடுறது தான் கிடையாது, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதான் போடுறீங்க. இப்போ ஒரு சில பேர் ஐயா டெய்லியும் சாம்பார் வைக்கிறீங்க, காரக்குழம்பு மறுபடி காரக்குழம்பு வச்சு. சூப்பர்யா, ரொம்ப நன்றியா. உங்கள் சேவை இதே மாதிரி தொடரணும். அம்மா வணக்கம். வணக்கம்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இன்னைக்கு ஸ்பெஷல் போட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ வடை போடுவீங்க ஒரு நாளைக்கு? போடுவோம், ஒரு 300 வடை போடுவோம். சூப்பர். இதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் எண்ணெயெல்லாம் தான் இந்த எண்ணெய் தான் பண்ண சன்ஃப்ளவர் ஆயிடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சுத்தமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அக்கா வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு என்னக்கா சமைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வள்ளல் இல்லத்தில் சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்புறம் வடை, பாயாசம், நெய்யோட சாப்பாடு போடுவோம். நெய்யும் போடுவோம். நெய்யும் போடுவோம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு போடுவோம். ஓகே, இப்போ நீங்கள் சாப்பாடு போடுறது லிமிட் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ நாள் சாப்பிடலாம், ஆனால் மக்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். ஓகே, எவ்வளோ நாள் சாப்பிடலாம், ஆனால் மக்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். ஓகே, ஒரு நாளைக்கு நாங்கள் 60 கிலோ சாப்பாடு பிடிக்கிறோம். ஓகே, 60 கிலோ கிட்ட. ஆமாம், சபை ஆரம்பித்து 4 வருஷமாக சாப்பாடு போட்டுட்ருக்கோம். 5 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி 60 கிலோ சாப்பாடு பிடிக்கும். சூப்பர்க்கா. டேஸ்ட்லாம் எப்படிக்கா இருக்கும்? எல்லாமே ஜோதியோட இதுதான். ஓகே, நல்லா தான் இருக்கும் எங்கள் சபா சாப்பாடு. நாங்கள் 5 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு சாப்பாடு செய்கிறோம். அப்போ டேஸ்ட் இல்லாமலையா மக்கள் வந்திருப்பாங்க. ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக்கா வேலை பார்க்குறீங்க? 2.5 வருஷமாக இருக்கும். 2 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இங்கே வேலை பார்க்குறது? இங்கே வராட்டி எங்களுக்கு அது அன்னைக்கு ஒரு நாள் போகவே போகாது. ஓகே, லீவ் இல்லாமல் இருக்க மாட்டோம், இங்கே தான் இருக்குது. வள்ளல் இல்லத்தில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படிக்கா இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்ற ஜனங்கள்லாம் யாருன்னு தெரியாது, ஆனால் நம்ம சேவை பண்ணும்போது நம்ம அப்பாவா அம்மாவா நம்ம அண்ணன் தம்பிங்களா இப்படி நினச்சி தான் சேவை பண்ணுறோம். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சேவை மனப்பான்மையோட சேர்ந்து வேலையும் பார்க்குறீங்க. ரொம்ப வேலையும் பார்க்குறோம், சேவையாகவும் இருக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. உங்கள் பேருக்கா? செல்விமா. சரி, ஓகேக்கா. எத்தனை வருஷமாக்கா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தான் இங்கே முதல்ல ஆரம்பிக்கிறப்ப இருந்தீங்களா? போது நான் தான் வந்தேன். நான் ஃபஸ்ட்டு இவங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து எங்கள் பையன் சித்தி நான் அவனுக்கு. ஓகே. அவன் வந்து என்னை கூப்பிட்டான், அந்த மாதிரி இருக்குது வா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்.
சரி ஓகே என்னால் முடியாது ஃபஸ்ட்டு முடியாதுன்னு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் ஒரு 15 நாள் செய்ய ஆரம்பித்தேன். ஓகே அப்படியே கண்டினியூவாக செய்ய ஆரம்பித்தேன். 5 கிலோ போட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 50 கிலோ போடுறோம் இன்னைக்கு. அப்பா அப்படியே ஃபுல்லாக. ஆனால் ஃபஸ்ட்டு 5 கிலோவே முடியாது நீங்கள், ஆமாம். இப்போ 50 கிலோ வரைக்கும் செய்கிறீங்க. எனக்கு அப்போ தெரியாதுமா, நான் வீட்டில் சமைச்சது மட்டும்தான் அப்போது. அதனால் என்னால் முடியாது, நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை செய்கிறது உங்களுக்கு எவ்வளோக்கா பிடிச்சிருக்கு வள்ளல் இல்லத்தில்? நல்லா இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. வீட்டில் இருந்தால் தான் போர் அடிக்குது. இப்போ 2 நாள் லீவுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இங்கே நல்லா ஃப்ரீயாக போகுது. வீட்டில் இருந்தால் கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே இங்கேயே பழகிடுச்சு. நான் 10:30 மணிக்கு வருவேன், வந்துட்டு 3 மணி 3:30 மணிக்கு நான் போவேன். சாதம், சாம்பார், ரசம், பொரியல், இல்லை பொரியல் இல்லைன்னா வடை, கேசரி, பாயசம், இல்லைன்னா அதுக்கப்புறம் பொங்கல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸாக தான், ஒரு சாதம் ஒரு குழம்புன்னு கிடையாது. இல்லைம்மா, ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். சில டைம் இல்லைன்னா வெறும் அப்பளம் அந்த மாதிரி பிடிச்சி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருண்ணா? என்னோட பேர் முரளிதரன். நான் ஒரு யோகா ஆசிரியராக இருக்கேன். இங்கே கடந்த ஒரு 3 வருடங்களாக இந்த செயலெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 3 வேளையுமே வந்து இங்கே உணவு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சுகாதாரமான முறையிலையும் வந்துட்டு அவங்க ஜெயபிரகாஷ் ஐயா வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷனுக்கு அந்த உடல் நலம் ஆரோக்கியம்லாம் தேவைன்றதுனால யோகா பயிற்சி முறைகளையும் இங்கே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இந்த வள்ளல் இல்லம் மூலமாக அதை சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறதுனால ஸோ 3 வேளை உணவு மற்றும் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் நாங்களும் ஒரு சிறு அளவில் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நன்றி, வாழ்க வளமுடன். ஓகே. எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க? எத்தனை மாதமா? நான் இங்கே தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். அதனால் ரெகுலராக எப்போ எங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே ஃபாலோ பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மற்றபடி வீட்டிலேருந்து வந்தாலும் வந்து வீட்டில் இருக்கிற அன்பர்களும் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிடுவோம். சூப்பர். எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக தான் வந்து ஃபாலோ பண்ணிப்போம். டேஸ்ட் எப்படின்னு இருக்கும்? டேஸ்ட் எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவு முறை தான் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே 3 வேளைன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்து இங்கே உணவு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 500 பேர் வீதம் வந்து சரியாக இங்கே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய டீம், சாப்பாடு அந்த பெரிய டீம் எல்லாருமே வந்து பின்னாடி வந்து பெரிய டீம் இருக்காங்க. அந்த டீம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க. ப்ரோ எத்தனை நாளாக ப்ரோ இங்கே சாப்பிட்டுருக்கீங்க? நான் இப்போ ஒரு 1 வீக்காக வந்து சாப்பிட்ருக்கேன். ஓகே. சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குது. அவங்க டெய்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க, 3 வேளையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்லா திருப்தியாக சாப்பாடு போடுவாங்க. இப்போ நீங்கள் எங்கே வேலை பார்த்துருக்கீங்க? இங்கே பீஸா ஹட்டில் வேலை பார்க்குறேன். ஓகே. பீஸா ஹட்டில் வேலை பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட வந்துடுங்க? ஆமாம், பீஸா ஹட்டில் வேலை பார்ப்பேன், இங்கே சாப்பிட வந்துடுவேன். ஓகே. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு இங்கே சாப்பிட? சூப்பராக இருக்கும், ஓஜியாக இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். ஃபுல்லாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அதனால் ரெகுலராக இந்த 1 வீக் எவ்வளோ நாளாக கண்டினியூ பண்ணலான்றீங்க? வந்து சாப்பிட்லாம். வெளியே போய் காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு இங்கே சும்மாவே தராங்க. ஓகே, வயிறும் ஃபுல்லாகுது. ஓகே. நீ வேறு என்ன உங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு? வேறு சாம்பார் சோறு நல்லாயிருக்கும். நல்லா சாம்பார் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ இப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டதில்ல, சொல்கிறேன், பார்த்துருக்கேன். ஓகே. ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க? 3 வேளை சாப்பிட்றீங்களா? மார்னிங் வந்து சாப்பிட்ருவேன், ஆஃப்டர்நூன் சாப்பிடுவேன், நைட்டு வர டைம் இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் சாப்பிட்ருவேன். ஓகே. மிச்சப்படி 2 வேளை சாப்பிட்டுருக்கீங்க? ஆமாம், 2 வேளை கன்ஃபார்ம் சாப்பிடுவேன். மார்னிங் வருவேன், 8:40க்கு ஆரம்பிப்பாங்க, சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் வருவாங்க, அப்போ வந்து சாப்பிட்டு போயிடுவேன். வணக்கம்ண்ணா. எத்தனை நாளாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 3 வருஷமா. 3 வருஷமா? ஓகே. நீங்கள் சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பர். வேறு என்ன இவங்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறாங்க டைமுக்கு, விஷயம் எல்லாமே. 3 வருஷம் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு எப்படி உடம்புக்குலாம் செட் ஆகுதா? நல்லா இருக்கா? நல்லா. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா? கொரியர் வேலை. டயத்துக்கு வந்துருங்க. 3 வேலையும் இங்கே தானா? 3 வேலைலாம் கிடையாது.
நடுவில் எப்போ நான் வரும்போது டைம் கிடைக்கும் போது டைம் கிடைக்கிறப்போ வந்துச்சு. டைம் கிடைக்கும். சரி ஓகே. அது லீவ் போட்டிருக்கும் போது நம்ம டைம் வரும்போது தான். மற்ற ஒர்க் டைமில் நம்மளுக்கு கிடையாது. மற்றபடி இது லைனில் ஒர்க் பண்ணுறவங்க டெய்லியும் வந்து சாப்பிடுவோம். ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக வருவாங்க. அதிகமாக சாப்பிடும்போது ட்ரெஸ்ஸில் தெரியும். ஆமாம்மா, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் டெய்லியாக லீவ் போட்டிருக்க டைமில் வீட்டில் இருந்து பக்கத்துலேயே இருக்காங்க. எத்தனை நாளாக இங்கே சாப்பிட்றீங்க? இங்கே ஒரு மாதம் சாப்பிட்றோம். ஆ. பக்கத்தில் வேலை செய்கிறோம். கரெக்டாக டைமுக்கு வந்து சாப்பிட்டு போகிறோம். எந்த ஊர் நீங்கள்? ஆந்திரா. ஆந்திரா. தெலுங்கு? தெலுங்கு. ஓகே. ஆந்திராவில் எங்களுக்கு சேஃப்டாக இருக்குது சாப்பாடு. டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், போகிறோம், வரோம். இங்கே நல்லா இருக்குது டைமுக்கு. ஓ, உங்கள் டைமுக்கும் சாப்பாடு நல்லா இருக்கு. ஃபுட்டு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வடை போடுறாங்களா, பாயசம் போடுறாங்களா, அப்புறம் நல்லா வாரத்துக்கு ஒரு இறாட்டி போடுறாங்களா, மாற்றி மாற்றி. ஓகே ஓகே, அதனால ரொம்ப நல்லா இருக்கு. சரி, உடம்புக்கு எங்களை பிடிச்சிச்சு. ஓ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அம்மா வாட்டில் சாப்பிட்னா அது வெஜ்ஜு பீஸ் புளியாறு மாதிரி போடுறாங்களே, அது எங்களுக்கு தெலுங்கர்களை பிடிக்காது. ஓகே. இது வெறி இந்த சோறு மட்டும் பிடிக்குது. தெலுங்கு பீப்புளுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு. சாப்பாடு பிடிச்சி. எத்தனை பேர் வந்து சாப்பிட்றீங்க இங்கே? எங்கள் ஆள் ஒரு 20-30 பேர் இருக்கோம். ஓ, 30 பேர் 3 வேலையை வந்து சாப்பிட்றீங்க. 3 வேலை சாப்பிட்றாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் என்ன? ஹரிராமன். எத்தனை நாளாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 3 மாதமாக இங்கே சாப்பிட்டுருக்கேன். 3 மாதம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எப்படி தெரிஞ்சிங்க இது மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு? இது வந்து நாங்கள் இங்கே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் வேலை செய்கிறோம். வேலை இல்லாத டைமில் இங்கே வந்து சாப்பிடுவோம். ஓகேண்ணா. சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பாடு 3 வேலையும் நல்லா சாப்பாடு. இப்போ வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற எல்லாருமே இங்கே கரெக்டாக வந்துடுவீங்க? இல்லை, வேலை இல்லாத டைமில் இங்கே வந்து சாப்பிடுவோம். ஓ, வேலை இல்லாத டைமில் வந்து இங்கே சாப்பிடுவோம். அப்போ தான் அந்த காசு வந்து நம்ம வீட்டுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப உதவிகரமாக இருக்குது. உதவிகரமாக இருக்குது. ஓகேண்ணா. சாப்பாடை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு பார்த்தீங்கன்னா வயிறு வேறு சாப்பாடு போடுறாங்க, அதே பெரிய விஷயம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். வெரைட்டியாக வருமா? வெரைட்டி அதாவது ஒரு நாளைக்கு பொங்கல் போடுவாங்க, காலைல மதியம் சாப்பாடு இதுமாரி வாங்க. நீங்கள் எத்தனை வேலை என்ன சாப்பிடுவீங்க? நாங்கள் லோடு இல்லாத டைமில் இங்கே வந்து சாப்பிடுவோம். 2 வேலை 3 வேலை சாப்பிடுவோம். இப்போ 3 வேலை சாப்பிடுவீங்க. உடம்புக்கு எது பண்ணுறது அது மாதிரி விஷயம் கிடையாது. எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து செரிமானத்துக்கு நல்லதாக இருக்கும். இல்லை, ஏன்னா திரும்ப கேட்குறேன். நிறைய பேர் அது மாதிரி சொல்லுவாங்க, வெளில போய் சாப்பிட்டாக்கா வேறு ஏதாவது கோளாறு கொடுத்துரும். இது வீட்டு சாப்பாடு மாதிரி பண்ணுறாங்க. அண்ணா வணக்கம். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் என்ன? கார்த்திக். ஓகேண்ணா. எத்தனை நாளாக இங்கே சாப்பிட்டுருக்கீங்க? இங்கே வந்து இல்லைங்க, இங்கே வந்து நான் வந்து ஒரு 6 மாதம் சாப்பிட்டேன். சாப்பாடுலாம் எப்படிண்ணா இருக்குது? சாப்பாடுலாம் சூப்பர். இவங்க இருக்கனால தான் கொஞ்சம் ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே. ஏன்னா நாங்கள் ஓட்டுறோம், டைமிங் வீட்டு சாப்பிட முடியாது. இங்கே இருக்கனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஏன்னா நாங்கள் ஓடிட்டே இருக்கோமா, வீட்டுக்கு போய்ட்டு வரும்போது டைமிங் இருக்காது. நாங்கள் சாப்பாடு டெலிவரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் இருக்குது. இவங்க இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேண்ணா. கண்டிப்பாக ஸ்விக்கியில் இருக்க நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. இல்லை, உண்மையிலே ஸ்விக்கியில் இருக்க பாதி பேருக்கு சாப்பாடு இங்கே தான். ஓகே. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து வீட்டில் போய் நாங்கள் டைம் சாப்பிட முடியாது. சார் இருக்கிறனால தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு வீட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எந்த ஒரு இதுவுமே அந்த ஓட்டு சாப்பிட மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக சாப்பிடும்போது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு போவோம், இங்கேருந்தே நாங்கள் இங்கே சாப்பிட்டு அப்படி போவோமா, கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது சார். ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கு வந்து நாங்கள் நம்ம வள்ளலாக இருக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் நன்றிக்கிட முடியும். கண்டிப்பாக அவர் இந்த சோறு போகிறா பார்த்தீங்க, இந்த வள்ளல் இல்லத்துக்கு. கண்டிப்பாக. டெலிவரி பாய்னா இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கிண்ணா, ஜெப்டோ, ஸ்விக்கி மெயினாக. ஸ்விக்கி மெயினாக கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு தான் எனக்கு ஸ்விக்கி காப்பாற்றுறேன், எங்களுக்கு காப்பாற்று ஸ்விக்கி தான். ஓ, அதான் கேட்குறேன். டெலிவரி தான் எல்லாருமே வராங்க, ஸ்விக்கி மெயினாக வந்துடுறாங்க. சரி ஓகே. டொமேட்டோ வர்றாங்க, அவங்ககிட்ட நீங்கள் அவங்கள்ட்ட கம்மி கேட்டால் தான் சொல்ல முடியும். சரி ஓகே. சொல்ல முடியாது. ஆனால் ஸ்விக்கி தான் எனக்கு மேட்ரு. சார் தான் மெயினு. சரி ஓகே, ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. எத்தனை நாளாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் ரெகுலராகவே வந்து இங்கே இந்த சைடு சவாரி வரும். நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இந்த சைடு சவாரி வரும்போதெல்லாம் ரெகுலராக நான் வந்து சாப்பிட்றேன். இங்கே வந்து முதல்ல வந்து கம்மியாக தான் ஆளுங்க இங்கே வந்து சாப்பிட்டுன்னு கண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரும்போதே 50 பேர் இருந்தாங்க. இப்போ குறைஞ்சது ஒரு 200-300 பேர் கிட்ட வந்து நிற்கிறாங்க. எல்லாருக்குமே இங்கே 200-300 பேருக்கும் சாப்பாடு இவங்க இது பண்ணுறாங்க. மெரிட் ரெகுலராக பண்ணின்னுக்கிறாங்க. நிறைய நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து நிதியெலாம் கொடுக்குறாங்க. இதுமாரி அருப்பெருஞ்சோதி கோயில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து இவ்வளோ பேருக்கு வந்து சர்வீஸ் செய்கிற இவங்களுக்கு அந்த நிறுவனங்கள்லாம் ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் அதிகமான பேருங்களுக்கு இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. இதை வந்து நான் வந்து கேட்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குவாலிட்டியும் சரி, எல்லாமே சரி சுத்தமாக பண்ணுறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணின்னுக்கிறாங்க.
நீங்கள் வந்து இந்த இந்த நேரடியாக வந்து இங்கேயே வந்து அவங்க இருக்கப்பட்டவங்க கொஞ்சம் நிதி உதவி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய ஏழை மக்கள்கள் பெண்கள் எல்லாருமே இங்கே சாப்பிட்றாங்க. முதியோரும் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனில் பார்த்தீங்கன்னா ஆமாம். அது இல்லாமல் இங்கே காரில் பைக்லலாம் வந்து கூட நின்றுட்டு சாப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த அருப்பெருஞ்சோதி கோயிலில் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அன்னதானமாக இல்லாமல் இது ஒரு பிரசாதமாக பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் ஏதாவது நிதி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய பண்ணுவாங்க இவங்க. அதை வந்து கண்ணுக்கு தெரியாத ஆளுங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி நேரடியாகவே வந்து இது பண்ணாங்கன்னா அவங்க குடும்பங்களும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எல்லாமே ஓகே ப்ரோ, நன்றி. இது மூலிமா நான் கேட்டுக்கிறேன்.